பாண்டியன் ஸ்டோர் சீரியல பொறுத்தளவு இனி எபிசோட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க சக்திவேல், முத்துவேலு எல்லாருமே உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப சக்திவேல் "அண்ணி நடந்துக்கிறதெல்லாம் சரியில்ல. எனக்கு என்னமோ அண்ணி தன்னோட நகையெல்லாம் அவங்க வீட்ல குடுத்துருக்க மாட்டாங்கன்னு தான் நெனைக்கிறேன். அவங்க ஏதோ மறைக்கிறாங்க நம்மகிட்ட இருந்து. அது கூடிய சீக்கிரத்திலேயே கண்டுபிடிக்கணும்." அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம கோமதியோட வீட்ட காமிக்கிறாங்க. எல்லாம் நைட் டைம்ல ஒண்ணா தானே உட்காந்து சாப்பிடுவாங்க. ஸோ உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப எல்லாருக்குமே அட் எ டைம்ல மெசேஜ் வருது. என்னடா இது! அட் எ டைம்ல எல்லாருக்குமே மெசேஜ் வருதே! அப்படின்னு சொல்லி, நம்ம மீனா தான் ஃபர்ஸ்ட்டு அந்த மெசேஜ எடுத்து பார்க்குறாங்க. ஒண்ணும் இல்ல. நம்ம தங்கமயில் தான் குரூப் ஒண்ணு ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமே மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அந்த குரூப்புக்கு நேம் என்ன தெரியுங்களா? ஹனிமூன் ட்ரிப் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க நம்ம தங்கமயில். இத கேட்ட உடனே எல்லாருக்குமே சிரிப்பு தாங்க வருது. அதே மாதிரி தான் அங்க இருக்கிறவங்களும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம பாண்டியன் பார்த்தீங்களா? தங்கமயில் அங்க போனாலும் வீட்டு ஞாபகம் தான். பார்த்தீங்களா? நமக்கு மெசேஜ்லாம் அனுப்பிக்கிட்டே இருக்கு. அப்படின்னு தங்கமயில பத்தி புகழ ஆரம்பிச்சுடுறாரு நம்ம பாண்டியன். நம்ம மீனா மனசுக்குள்ளாரையே சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க தங்கமயில், சரவணன் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இங்க ரொமான்ஸ் பண்றதும், நைட்டு ஒண்ணா போய் டின்னர் சாப்பிடுறதும், தங்கமயில் சரவணனுக்கு ஊட்டி விடுறதும், சரவணன் தங்கமயிலுக்கு ஊட்டி விடுறதும், ஒரே என்ஜாய்மெண்ட் தான் இங்க. ஸோ, அதுக்கப்புறம் திருப்பியும் இங்க தான் காமிக்கிறாங்க. கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ, ஏற்கனவே அக்கவுண்ட்ல இருந்து வேறயா 10,000 எடுத்திருக்கிறாங்க. அது இப்பொழுதைக்கு மாட்டாது. ஆனா, கணக்க டெய்லியும் தானே பார்த்தீங்கன்னா, செக் பண்ணுவாங்க. வழக்கம் போல நம்ம அரசி தான் கணக்குலாம் எழுதிக்கிட்டு இருக்கு. கணக்க எழுதி கடைசியா பார்க்கும்பொழுது ரூ. 1000 மிஸ் ஆகுதுப்பா, அப்படின்னு நம்ம பாண்டியன் கிட்ட நம்ம அரசி போட்டு குடுத்துர்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ, என்ன எப்படி எத சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம செந்தில்லாம். ஸோ, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.